இருக்கிறது. உணவு கெட்டுப் போதல் மற்றும் பாதுகாத்தல். வணக்கம் மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இதோ நீலிமாவின் அனுபவம். எனக்கு 2 நாட்களாக காய்ச்சல் இருக்கிறது. மருத்துவர் சாதம், உருளைக்கிழங்கு, ரொட்டி போன்ற சக்தியை தரும் உணவுகளையும், பால், முட்டை, பருப்பு வகைகள் போன்ற உடலை வளர்க்கும் உணவுகளையும், பழங்கள், காய்கறிகள் போன்ற பாதுகாப்பு உணவுகளையும் சாப்பிட சொன்னார். இன்று காலை என் அம்மா ஒரு டோஸ்ட் தயாரிக்க ரொட்டியை திறந்தார். அதில் பச்சை மற்றும் கருப்பு புள்ளிகள் கண்டு நான் அதிர்ச்சி அடைந்தேன். ரொட்டி பூஞ்சையால் கெட்டு போனதாகவும் அதை சாப்பிடக்கூடாது என்றும் என் அம்மா சொன்னார். நேற்று ரொட்டி புதியதாகவும் நன்றாகவும் இருந்தது. ஆனால் அது எப்படி கெட்டு போகும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆம், சில நேரங்களில் உணவு கெட்டு போகும். கெட்டு போன உணவை உண்பது நம்மை நோய்வாய்ப்படுத்தும். உணவு எப்படி கெட்டு போகிறது, நாம் உணவை எப்படி பாதுகாக்கலாம் என்பதை புரிந்து கொள்வது முக்கியம். இன்றைய தலைப்பை ஆரம்பிக்கலாம். 5ஆம் வகுப்பு சுற்றுச்சூழல் அறிவியல் பாடத்திலிருந்து உணவு கெட்டு போதல் மற்றும் பாதுகாத்தல். பழங்கள், காய்கறிகள், பால் மற்றும் இறைச்சி போன்ற உணவுப் பொருட்கள் குறுகிய காலத்திற்கு மட்டுமே புதியதாக இருக்கும். அவை விரைவில் கெட்டு போகும் உணவுகள் என்று அழைக்கப்படுகின்றன. அரிசி போன்ற பல உணவுப் பொருட்கள் நீண்ட ஆயுளை கொண்டிருக்கும். ஆனால் அவை காலப்போக்கில் கெட்டு போகவும் வாய்ப்புள்ளது. உணவின் இயல்பான நிலையில் மாற்றம் ஏற்படும் போது அது உணவு கெட்டு போதல் எனப்படும். சுவை, வாசனை அல்லது தோற்றத்தில் ஏற்படும் மாற்றங்களால் உணவு கெட்டு போவதை காணலாம். கெட்டுப்போன உணவு சாப்பிட தகுதியற்றதாகி நோய்களை உண்டாக்கும். கற்றுக்கொள்வீர்கள். இந்த தலைப்பை படித்த பிறகு நீங்கள் உணவு கெட்டு போவதற்கான காரணங்களை அடையாளம் காண முடியும். கெட்டுப்போன உணவின் தீங்கு விளைவிக்கும் விளைவுகளை புரிந்து கொள்வீர்கள். உணவு பாதுகாப்பின் பல்வேறு முறைகளை பற்றி அறிவீர்கள். விவசாய முறைகள் மற்றும் விதை பாதுகாப்பு என்ற தலைப்பில் அறுவடைக்கு பிறகு பூச்சிகளால் கெட்டு போவதை தடுக்க தானியங்கள் உலர்த்தப்பட்டு சேமிக்கப்படுகின்றன என்பதை நீங்கள் அறிந்தீர்கள். தானிய பாதுகாப்பை பாதிக்கும் பல காரணிகள் உள்ளன. இவற்றில் காற்று, ஈரப்பதம், ஒளி மற்றும் வெப்பநிலை ஆகியவற்றை அடங்கும். உணவு கெட்டு போவதற்கான பிற காரணங்களில் நொதிகள் மற்றும் நுண்ணுயிரிகள் அடங்கும். காற்றில் உள்ள ஆக்சிஜன் உணவுடன் வினை புரியும் போது அது உணவின் நிறம், சுவை மற்றும் மணத்தை மாற்றும். உதாரணமாக, புதிதாக வெட்டப்பட்ட ஆப்பிள் சிறிது நேரம் காற்றில் படும்போது பழுப்பு நிறமாக மாறுவதை நீங்கள் கவனித்திருக்கலாம். உணவு கெட்டு போவதற்கான காரணங்கள். ஈரப்பதம். ஈரப்பதம் உணவை புதியதாக வைத்திருக்க உதவுகிறது. ஆனால் உணவு ஈரப்பதத்தை இழக்கும் போது அது சுருங்கி உலர்ந்து போகும். உதாரணமாக, காய்கறிகள் மற்றும் பழங்கள் ஈரப்பதத்தை இழக்கும் போது சுருங்குகின்றன. இறைச்சி, மீன் மற்றும் பாலாடை கட்டி போன்ற உணவுகளில் ஆவியாதல் ஈரப்பத இழப்பை ஏற்படுத்துகிறது. இதனால் அவை உலர்ந்ததாகவும் பழையதாகவும் மாறும். நொதிகள். நொதிகள் என்பவை உணவில் காணப்படும் இயற்கை பொருட்கள் ஆகும். அவை பழங்கள் பழுக்க உதவுகிறது. ஆனால் அவை பழுப்பு நிறமாதல் மற்றும் கெட்டு போதல் போன்ற
மாற்றங்களையும் ஏற்படுத்துகின்றன. உதாரணமாக, ஒரு வாழைப்பழம் அதிகமாக பழுத்து விடுகிறது, கருப்பு புள்ளிகளை உருவாக்குகிறது. மேலும் நொதிகளின் செயல்பாட்டின் காரணமாக மென்மையாகவும் மென்கூலாகவும் மாறுகிறது. நுண்ணுயிரிகள் பூஞ்சை, ஈஸ்ட் மற்றும் பாக்டீரியா போன்ற சிறிய உயிரினங்கள் உணவு போன்ற ஈரப்பதமான மற்றும் சூடான இடங்களில் வளரும். அவை பெருகி உணவை கெடுக்கின்றன. உதாரணமாக, ரொட்டியில் பூஞ்சை வளரும் அல்லது பாக்டீரியா காரணமாக பால் புளிப்பாக மாறும். சில நேரங்களில் குளிர்சாதன பெட்டியில் கூட இவை நடக்கும். ஒளி. அதிக வெளிச்சம் உணவின் நிறத்தை மாற்றி வைட்டமின்களை இழக்கச் செய்யும். உதாரணமாக, சூரிய ஒளியில் வைக்கப்படும் பால் ஊட்டச்சத்துக்களை இழந்து வேகமாக கெட்டுவிடும். வெப்பநிலை. வெப்பநிலை அதிகமாக இருந்தால் அது உணவை விரைவாக கெடுக்கும். உதாரணமாக, வெப்பமான காலநிலையில் வெளியே வைக்கப்படும் சமைத்த அரிசி பாக்டீரியா வளர்ச்சியால் புளிப்பாக மாறக்கூடும். கெட்டுப்போன உணவுகளின் விளைவுகள். கெட்டுப்போன உணவுகள் சாப்பிடுவதற்கு பாதுகாப்பானது அல்ல. அது மந்தமாக தோன்றலாம், மனம் வீசலாம் மற்றும் சுவை மோசமாக இருக்கலாம். கெட்டுப்போன உணவை உண்பது நமது ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும். கெட்டுப்போன உணவில் இருக்கும் நுண்ணுயிரிகள் வயிற்றுவலி, காய்ச்சல், வாந்தி, வயிற்றுப்போக்கு மற்றும் அஜீரணம் போன்ற உணவு மூலம் பரவும் நோய்களை ஏற்படுத்தும். எனவே சாப்பிடுவதற்கு முன் விட்டுச் செல்லப்பட்ட உணவை சரிபார்க்க வேண்டும். உணவுப் பொருட்களை பாதுகாத்தல். உணவுப் பொருட்களை நீண்ட நேரம் கெட்டு போகாமல் பாதுகாப்பாக வைத்திருப்பது உணவு பாதுகாப்பு எனப்படும். உணவு சரியாக தயாரிக்கப்படாவிட்டால், பாதுகாக்கப்படாவிட்டால் அல்லது கையாளப்படாவிட்டால் அது கெட்டுவிடும். உணவு கெட்டு போவதை தடுக்க, தாமதப்படுத்த அல்லது குறைக்க பல முறைகள் பயன்படுத்தப்படுகின்றன. உலர்த்துதல். உணவை சூரிய ஒளியில் வைத்திருப்பதன் மூலம் அதிலிருந்து நீர்ச்சத்தை குறைக்கிறது. இது நுண்ணுயிரிகளின் வளர்ச்சியை தடுக்கிறது. உதாரணமாக, தானியங்கள், மிளகாய் வத்தல். உப்பு சேர்த்தல். உணவில் இருந்து தண்ணீரை நீக்கி நுண்ணுயிரிகளின் வளர்ச்சியை நிறுத்துகிறது. உதாரணமாக, மீன், ஊறுகாய். சர்க்கரை சேர்த்தல். உணவில் நீர் உள்ளடக்கத்தில் கரைந்து அதை பாதுகாக்க உதவுகிறது. உதாரணமாக, ஜாம், பழச்சாறுகள் மற்றும் இனிப்பு சட்னிகள். உறைதல். மிக குறைந்த வெப்பநிலையில் உணவை உறைவிப்பானில் வைப்பது கிருமிகளின் வளர்ச்சியையும் நொதி செயல்பாட்டையும் குறைக்கிறது. எடுத்துக்காட்டுகள்: பழங்கள், காய்கறிகள், ஐஸ்கிரீம்கள். கொதித்தல். பால், தண்ணீர் போன்ற உணவுகளில் உள்ள தீங்கு விளைவிக்கும் நுண்ணுயிரிகளை கொதிக்க வைப்பது கொல்லும். பதப்படுத்துதல் மற்றும் பாட்டில் செய்தல். இந்த முறையில் உணவு கிருமிகள் உள்ளே நுழைந்து கெட்டு போவதை தடுக்க காற்று புகாத டப்பாக்கள் அல்லது பாட்டில்களில் அடைக்கப்படுகிறது. உதாரணமாக, பால் பவுடர், பழச்சாறுகள். கதிர்வீச்சு என்பது ஒரு நவீன முறையாகும். இதில் உணவின் சுவை அல்லது ஊட்டச்சத்தை பாதிக்காமல் பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகளை கொல்ல காமா கதிர்கள் அல்லது புற ஊதா கதிர்களுக்கு உணவு வெளிப்படுகிறது. எடுத்துக்காட்டுகள்: ஸ்ட்ராபெரிகள், வெங்காயம், உருளைக்கிழங்கு. ரசாயன பாதுகாப்புகளை சேர்த்தல்.
நுண்ணுயிரிகளின் வளர்ச்சியை தடுக்க சில ரசாயனங்கள் சேர்க்கப்படுகின்றன. மேலும் அவை சிறிய அளவில் பாதுகாப்பானவை மற்றும் உணவு நீண்ட காலம் நீடிக்க உதவுகிறது. எடுத்துக்காட்டுகள்: சோடியம் பென்சோயேட் பழச்சாறுகளில் சேர்க்கப்படுகிறது. உலர் பழங்களில் சல்பர் டை ஆக்சைடு சேர்க்கப்படுகிறது. ஊறுகாயில் வினிகர் சேர்க்கப்படுகிறது. உணவு பாதுகாப்பின் முக்கியத்துவம்: உணவின் நிறம், சுவை மற்றும் ஊட்டச்சத்து ஆகியவற்றை நீண்ட காலத்திற்கு பாதுகாப்பதற்காக உணவை பாதுகாப்பது முக்கியம். இது ஆண்டு முழுவதும் உணவு கிடைக்க செய்கிறது. பருவமில்லாத நேரத்திலும் கூட இது பாக்டீரியா மற்றும் பூஞ்சை போன்ற தீங்கு விளைவிக்கும் நுண்ணுயிரிகளின் வளர்ச்சியை தடுக்கிறது. இது உணவை முறையாக சேமித்து வைப்பதன் மூலம் உணவு வீணாவதை குறைக்கிறது மற்றும் நமது ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது. உணவு கெட்டு போதல் மற்றும் பாதுகாத்தல் மற்றும் அதன் முக்கியத்துவம் பற்றி நீங்கள் நன்கு புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன். நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயங்கள்: உணவு பாதுகாப்பு என்பது உணவை நீண்ட காலத்திற்கு பாதுகாப்பாகவும் புதியதாகவும் வைத்திருப்பது ஆகும். கெட்டுப்போன உணவு நம்மை நோய்வாய்ப்படுத்தக்கூடும். எனவே சாப்பிடுவதற்கு முன்பு அதை எப்போதும் சரிபார்க்க வேண்டும். உலர்த்துதல், உப்பு போடுதல், உறைய வைத்தல் மற்றும் கொதிக்க வைத்தல் போன்ற முறைகள் உணவு கெட்டு போவதை தடுக்க உதவுகின்றன. உணவை பாதுகாப்பது கழிவுகளை குறைக்கவும், உணவை சத்தானதாக வைத்திருக்கவும், ஆண்டு முழுவதும் கிடைக்க செய்யவும் உதவுகிறது. செயல்பாடு 1: உப்பு, சர்க்கரை, ஆப்பிள், சோளம், ஆரஞ்சு, கோதுமை, பருப்பு வகைகள், தக்காளி, பப்பாளி, அரிசி, வெள்ளரி போன்ற அழுகக்கூடிய மற்றும் அழுகாத உணவுகளின் பட்டியலை படங்களின் உதவியுடன் உருவாக்கவும். மாணவர் அறிவு மதிப்பீடு. பின்வருவனவற்றிற்கு விடையளிக்கவும். கேள்வி 1: உணவு கெட்டு போதல் என்றால் என்ன? கேள்வி 2: உணவு கெட்டு போவதற்கு ஏதேனும் 2 காரணங்களை கூறுங்கள். கேள்வி 3: நாம் ஏன் கெட்டுப்போன உணவை உண்ணக்கூடாது? கேள்வி 4: உணவை பாதுகாக்க பயன்படுத்தப்படும் ஏதேனும் 2 முறைகளை குறிப்பிடவும். கோடிட்ட இடங்களை நிரப்புக. கேள்வி 1: டேஷ் உணவுகளில் பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. கேள்வி 2: கெட்டுப்போன உணவில் தீங்கு விளைவிக்கும் டேஷ் இருக்கலாம் என்பதால் அதை உண்பது பாதுகாப்பானது அல்ல. கேள்வி 3: உலர்த்துவது உணவை நீண்ட நேரம் பாதுகாப்பாக வைத்திருக்க அதிலிருந்து டேஷ் நீக்குகிறது. கேள்வி 4: ஊறுகாயை டேஷ் சேர்ப்பதை கெட்டுப்போவதை தடுக்கவும் பாதுகாக்கவும் உதவுகிறது. கேள்வி 5: உணவை நீண்ட நேரம் பாதுகாப்பாகவும் புதியதாகவும் வைத்திருக்கும் செயல்முறை டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. சரியான பதிலை கண்டுபிடிக்கவும். கேள்வி 1: பின்வருவனவற்றில் உணவை பாதுகாக்கும் முறை எது? ஆ. கொதிக்க வைத்தல். ஆ. திறந்த வெளியில் உணவை விட்டு செல்லுதல். இ. உணவை தூக்கி எறிதல். ஈ. தூசியுடன் கலத்தல். கேள்வி 2: ரொட்டி கெட்டு போய் கருப்பு அல்லது பச்சை புள்ளிகள் வளர என்ன காரணம்? ஆ. உப்பு. ஆ. ஒளி. ஈ. பூஞ்சை. ஈ. சர்க்கரை. கேள்வி 3: இந்த உணவுகளில் எந்த உணவை சர்க்கரை சேர்ப்பதன் மூலம் பாதுகாக்க முடியும்? ஆ. ஊறுகாய். ஆ. தானியங்கள். ஈ. ஜாம். ஈ. அரிசி. கேள்வி 4: இவற்றில் எது உணவு கெட்டு போவதற்கான அறிகுறி? ஆ. புதிய மனம். ஆ. பிரகாசமான நிறம். ஈ. புளிப்பு சுவை மற்றும் துர்நாற்றம். ஈ. நல்ல பேக்கேஜிங். கேள்வி 5: உணவு பாதுகாப்பு ஏன் முக்கியமானது?
ஆ. சமைக்கும் நேரத்தை குறைக்க. ஆ. உணவின் சுவையை மாற்ற. ஈ. உணவை பாதுகாப்பாக வைத்திருக்கவும் வீணாக்கப்படுவதை குறைக்கவும். ஈ. உணவை வித்தியாசமாக காட்ட.